கால் நூற்றாண்டுக்கு முன்பு விடுவிக்கப்பட்ட ஜெய்ஷ் இ முகமதுவின் தளபதி அப்துல் ரவூஃப் அசாரை சிந்தூர் தாக்குதல் மூலமாக கொன்று பழி தீர்த்துள்ளது இந்தியா. கந்தகார் விமான கடத்தலுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆயிரத்து 1999 விமானத்தை கடத்தி வைத்துக் கொண்டு இந்திய சிறையில் இருந்த 36 தீவிரவாதிகளை விடுவிக்க வைத்த மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் தான் அப்துல் ரவூஃப் அசார். 26 ஆண்டுகளுக்கு பின் இந்திய படையால் பழிதீர்க்கப்பட்டுள்ளார். நேபாளத்தின் காத்மண்டுவிலிருந்து டெல்லிக்கு 190 பேருடன் பறந்து கொண்டிருந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம். சரியாக பகல் 6:53 மணிக்கு 5 பயங்கரவாதிகள் விமானத்தை ஹைஜாக் செய்து அமிர்தசரஸ், லாகூர், துபாய் என அடுத்தடுத்து கொண்டு சென்று இறுதியில் தாலிபான்கள் ஆண்ட ஆப்கானிஸ்தானின் காந்தகாரில் தரையிறக்கினர். இந்த விமான கடத்தல் பின்னணியின் மூளையாக செயல்பட்ட தீவிரவாதிதான் அப்துல் ரவூஃப் அசார். அப்போது பிணை கைதிகளாக உள்ள பயணிகளை விடுவிக்க பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அனுப்பிய குழுவில் இடம்பெற்றிருந்தவர்தான் அப்போது உளவுத்துறை அதிகாரியாக இருந்த அஜித் தோவல். அந்த நேரத்தில் அப்துல் ரவூஃப் அசாருக்கு தெரியாது 26 ஆண்டுகளுக்கு பின் இதே அஜித் தோவல் முன்னின்று நடத்தப் போகும் அதிரடி தாக்குதலில்தான் தன் உயிர் போகப் போகிறது என்று. 190 பயணிகளை விடுவிக்க அப்துல் ரவூஃப் அசார் கேட்ட விலை மிக அதிகம். ஆம், அவரது அண்ணன் மசூத் அசாரின் விடுதலை. மாறுவேடத்தில் காஷ்மீரில் தாக்குதல் நடத்த நுழைந்தபோது 1994 ஆண்டு கைது செய்யப்பட்டு இந்திய சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருந்தார் மசூத் அசார். வேறு வழியே இல்லாத நிலையில் மசூத் அசார், அகமது உமர் ஷஹீத் ஷேக் மற்றும் முஸ்டாக் அகமது சர்கார் உட்பட 36 தீவிரவாதிகளை விடுவித்து பயணிகளை பத்திரமாக மீட்டது அப்போதைய இந்திய அரசு. விடுதலையான மசூத் அசாரால் அடுத்த ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு. ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து பாகிஸ்தானுடன் இணைப்பதே இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கம். 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதல், 2002 அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் பியர்ஸ் தலை துண்டித்து கொலை, 2008 மும்பை நகரம் மீது தாக்குதல், 2016 பதான்கோட்டில் 8 பேரை பலி கொண்ட தீவிரவாத தாக்குதல், 2019 காஷ்மீரின் புல்வாமாவில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை கொன்ற தாக்குதல் என அத்தனை குற்றச் செயல்களுக்கும் பின்னணியில் இருந்தது இந்த ஜெய்ஷ் இ முகமது இயக்கம்தான். 2007 நெருக்கடி காரணமாக அண்ணன் மசூத் அசார் பாகிஸ்தான் உளவுத்துறை உதவியுடன் தலைமறைவு வாழ்க்கைக்கு சென்ற நிலையில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்துக்கு பொறுப்பேற்று அடுத்தடுத்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்தார் தம்பி அப்துல் ரவூஃப் அசார். நிதி திரட்டுதல், தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்சேர்ப்பு, ஆயுத பயிற்சி மற்றும் தாக்குதல்களை ஒருங்கிணைப்பது என சர்வதேச அளவில் தீவிரமாக செயல்பட்ட அப்துல் ரவூஃப் அசார் ஒரு கட்டத்தில் லைம்னாவால் ஆனாலும் யாரிடமும் சிக்காத அப்துல் ரவூஃப் அசாரை 26 ஆண்டுகளுக்கு பின் இந்துஸ்தானிலேயே வைத்து பழி வாங்கியுள்ளது.